அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நோன்பு டைமில் அதிகமாக துஆ செய்யுங்க எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் பிளாகில் சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ தான் இது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பெருசாக இல்லைன்னாலும் ஒரு சின்ன சான்ஸ் எனக்கு ஒன்று கிடச்சது. அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை நான் ஃபில்அப் பண்ணுங்க. வேறு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு காலேஜில் ஸ்டால் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி உமன்ஸ் டே ஸ்பெஷலாக இப்போ வந்து உமன்ஸ்க்காக வீட்டில் ஹோம்மேடாக ஏதாவது பண்ணுறவங்க, கைத்தொழில் பண்ணுறவங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டால் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என் அண்ணன் பையன் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கதால அவன் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால், அதனால் எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று கிடைச்சதால அதை நான் ஃபில்அப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அங்கே நான் ஸ்டால் போட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அங்கே ஸ்டால் போடுறதுக்கான என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்க வெளியே போயிருந்தேன் கடைக்கு. எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக நார்மல் ப்ரௌனி எப்போதும் போல தான் செய்கிறோம். அதை செய்கிறத விட வந்து ராகியில் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் ராகி ப்ரௌனி தாங்க நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. எனக்கு நார்மல் மைதாவில் செய்கிற ப்ரௌனியை விட நான் செய்கிற இந்த ராகி ப்ரௌனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 1/4 கிலோவே சூப்பராக வந்தோடனே சரி மறுபடியும் செய்வோமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kgக்கு மேலவே நான் செஞ்சேன். நம்மள மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து ஸ்டால் போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் வந்து ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். நம்ம கிட்ட ஏதாவது யூனிக்காக இருக்கணுமேன்னு சொல்லி தான் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, அதுக்கப்புறம் ராகி, அதுக்கப்புறம் கோகனட் பிஸ்கட், இதுதான் என்னால் முடிஞ்சது. ஏன்னா காலையில் ஆரம்பித்து நைட் ஆகிடுச்சு நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே. நோன்பு வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாகவே நான் செஞ்சு முடித்தேன். ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து கேக்ஸ்லாம் செஞ்சு சூப்பராக அதையுமே வந்து பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்டால் போட போகிறோன்னு சொல்லும் போதே எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயந்துக்கிட்டே தான் நான் இருந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஷார்ட் பிளாகில் சொல்லியிருக்கேன், ஒரு சில ப்ரௌனிஸ்லாம் நான் செஞ்சு எங்களுடைய வண்டியிலே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன். அந்த டைமில் எனக்கு ப்ரௌனி அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. அது ரொம்பவே நான் உடஞ்சிட்டேன். அதே மாதிரி என் லைஃப்பில் மறுபடியும் இது நடந்துருமான்ற ஒரு பயத்திலே தான் நான் செஞ்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனிக்குள்ளே வந்து அந்த சுகர் பால்ஸ்லாம் வந்து ஹாட் டைப்பில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். மறுநாள் காலையில் இதெல்லாம் அடுக்கி பாக்ஸில் எடுத்து வைக்கிற வரைக்கும் எனக்கு ஹார்ட் பீட் எனக்கு என்கிட்டே இல்லைன்ற மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் விற்றுருமா இல்லை விற்காதா, இது மட்டுமே என்கிட்ட யோசனையாகவே இருந்துச்சு. என் ஆள் தான் ரொம்ப எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணாங்க. உன்னால் முடியும், நீ செய்வ, கண்டிப்பாக இதெல்லாம் உன்கிட்டேருந்து வாங்குவாங்க, நீ நல்லா செஞ்சுருக்க, உன் மேலே நீ நம்பிக்கை வையே, நீ நம்பிக்கை விட்டுடாத, இதை மட்டும் தான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் எல்லாமே அடுக்கி வைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. இவ்வளோ பேர் ஸ்டால் போட்டிருக்காங்களே, நம்மக்கிட்ட வாங்குவாங்களா அப்படின்ற யோசனை மட்டும் தான் இருந்தது. என்னுடைய பயமே வந்து என்னை அழிச்சிரும் போல் அப்படி தான் இருந்தது. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன். நம்ம பயந்தால் எந்த ஒரு விஷயமே வந்து துணிச்சு நம்ம செயல்படுத்த முடியாது, அதை நம்ம தொடங்கவும் முடியாது. அது மட்டும்தான் மைண்டில் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்புறம் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த ஷாப் எல்லாமே எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டால் போட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, அசசரிஸு, ப்ரௌனிஸு, அதுக்கப்புறம் கையில் மெஹந்தி போட்டாங்க. ஸ்நாக்ஸ் நிறையா ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணாங்க. இந்த காலேஜில் இருக்கிற எல்லா பசங்களுமே எல்லா ஷாப்லையுமே என்னென்ன வாங்கணுமோ அந்தந்த திங்ஸ் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் ஸ்நாக்ஸுமே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. எல்லா வந்து ஸ்டால்லையுமே வந்து ப்ரௌனிஸ்லாம் இருந்தது. அந்த ப்ரௌனியுமே வாங்கி சாப்பிட்டாங்க. நம்மளுடைய ஸ்டால்லையுமே வந்து நிறைய பேர் வந்து ப்ரௌனி சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
நம்ம ஹோம்மேட் கேக் செய்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. கண்டிப்பாக தெரியணும்னா ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. அதுவுமே அடித்து நாங்கள் எடுத்துகிட்டு போனேன். இதில் திருப்பி திருப்பி வந்து கேட்டுட்டு இருந்தது வந்து ராகி ப்ரௌனியும் அதுக்கப்புறம் கோகனட் பிஸ்கெட்டும் தான். அது பசங்க வாங்குவாங்களா இல்லையான்ற ஒரு யோசனையில் நான் ரொம்ப கம்மியாகவே நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பட் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சதால மறுபடியும் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் என்கிட்ட ப்ரௌனி வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு போனேன். பட் எல்லா ப்ரௌனியுமே என்கிட்ட வந்து சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. செம்ம ஹாப்பியாக நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். அதுவும் நான் 2 மணி நேரத்தில் எல்லா ப்ரௌனியும் நான் விற்றதுல எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டால் போட்டதுக்காக எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. இது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.